தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 29/3/2025 பல பேர் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நாள். இந்த கல்யாண நாள் குறிச்சிட்டு காத்திருப்பான் தெரியுங்களா? இன்னும் 10 நாள் இருக்குது, 15 நாள் இருக்குது, 1 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, பத்திரிக்கை அடிச்சாச்சு, பத்திரிக்கை வச்சாச்சுன்னு சனி பகவான் 2.5 வருஷமாக வச்சு தாளித்த தாளிப்பில் பல பேர் ஐயா எப்பையா வரும் இந்த 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பல பேர் காத்திருந்தாங்க. அந்த 29ஆம் தேதி வந்து விட்டது. அதில் என்ன பியூட்டின்னா, சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறார் உத்திரட்டாதிக்கு. என்னங்க நீங்கள் எல்லா ஜோசிகாரரும் கும்பத்து 4ஆம் பாதத்துக்கு போகிறாருன்னு சொன்னீங்க. அப்படி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு, ஒரு 3 மாதம் இருப்பார் அங்கே, அவ்வளோதான். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருப்பார். ஆனால் உத்திரட்டாதியில் 1 வருஷம் இருப்பார். உத்திரட்டாதி பரீகம் நாமியத்துக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். ஜென்ம நட்சத்திரமாக வராருங்கயா, பெரிய பிரச்சனை பண்ணுவாருங்க, அதெல்லாம் பண்ண மாட்டார், நல்லது தான் செய்வார். சனி பயிற்சி, சனி தன் சொந்த வீட்டிலிருந்து மேலே செல்கிறார். இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். நல்ல விஷயங்கள் நீங்கள் தனி வீடியோக்களை பாருங்கள். அருமையான ஒரு விஷயம். அமாவாசையுடன் இணைந்து சனி பயிற்சி வந்திருக்கிறது. இதை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு படையல் போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சாப்பாடு, தண்ணீர், கண்டிப்பாக தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க, சைவமாக படையல் போடுங்க. அந்த அன்னைக்கு வேட்டி சட்டை என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்து நீங்கள் தூய்மை காவலர்களுக்கு தானமாக கொடுங்கள். வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அமாவாசை தினம் நல்ல தீர்ப்பண காரியங்கள் செய்யலாம். ஏன்னா பரசுராமர் சாத்திரத்தில் தீர்ப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் கிரக பயிற்சி இருக்கிறது. சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், எல்லாமே சனி பகவான் மாறி மீனராசிக்கு வருகிறார். வாழ்க்கை வளமாகட்டும், மிகப்பெரிய வளங்கள் பெருகட்டும், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை இனி நன்றாக இருக்கட்டும். என்னப்பன் சொக்கநாதன் அதற்கு அருள் புரியட்டும். வாங்க, திதியோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 5:12 வரைக்கும் அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. இரவு 8:15 வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. அதிகாலை 1:51 வரைக்கும் சுப்பிரமம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 10:54 வரைக்கும் பிராமியம் நாமயோகம். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசிரிசம், யோகாதிபதி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. பின்பு ஐந்திரம் நாமயோகம், ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் இருக்கிறது. காலை 6:18 வரைக்கும் சதுஸ்பாதம் கரணம் குரு. அதன் பின்பு மாலை 5:12 வரைக்கும் நாகவ கரணம் இருக்கிறது, விஷ ராகு. அதன் பின்பு கிம்ஸ் துக்கணம் இருக்கிறது. மாலை 5:12 மணிக்கு மேலே கிம்ஸ் துக்கணம் இருக்கிறது. கிம்ஸ் துக்கணம் கரணம் அடுத்த நாள் அதிகாலை 4:01 வரைக்கும் மட்டுமே இருக்கிறது. புதன் மாலை 5 மணிக்கு மேலே கிம்ஸ் துக்கணம் இருப்பதால் நீங்கள் கிம்ஸ் துக்கணம் காரணத்தில் மருந்து எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் அடுத்த நாள் வரைக்கும் அதை சொன்னேன். அடுத்த நாள் அதிகாலை 4 மணியோடய நிறைவு பெறுகிறது. அதனால் முடிஞ்சால் ஈவினிங் டயத்தில் மருந்து எடுத்துங்க. இந்த சனிப்பயிற்சி அமாவாசையுடன் வந்திருக்கிறதுனால திருவனந்தபுரம் வர்றவங்க அங்கேயே ஒரு பெருமாள் தான், பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் சனிப்பயிற்சிக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. சனீஸ்வர பகவான்கிட்டே போய் நிற்காதீங்க, அவரோட ஓனர்கிட்ட போய் நில்லுங்க. அவரோட ஓனர் யார் அப்படின்னா பெருமாள்கிட்ட போய் நில்லுங்க. பெருமாள் உங்களை காப்பாற்றுவார். அதான் விஷயம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை.
4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.